Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients எண்ணெய், ஒரு துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கியிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி கறிவேப்பிலையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போக உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 3 வாழைக்காவை எடுத்திருக்கேன். இப்போ வாழைக்காவை நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை ஆட் பண்ணி இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். வாழைக்காயோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ண போறோம். நம்ம சேனலை இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இதை நல்லா மசைய போறேன். கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சீரகம் சோம்பையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இஞ்சியை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அரிசி மாவு, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வடை மாதிரி குட்டி குட்டியாக தட்டி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வடை மாதிரி தட்டி நான் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேனில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த வாழைக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் வடை ரெடி. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.